ஆனா இது வந்து நம்மளுடைய தமிழ் சார்ந்த விஷயத்தை பத்தி தான் பேசுவோம். இந்த கேரக்டர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மண்ணை சார்ந்த ஒரு கேரக்டரா தான் இருக்கும். அதோட கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும். ஃபாரினா எதுவும் இருக்காது. ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான ஒரு சிஜிஐ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம நம்பலாம்னா, அதே மாதிரி நமக்கான மார்க்கெட் இன்னும் நம்ம விரிவடைய வைக்கணும்னா அதுதான் நம்மளுடைய விஷயம். ஏன்னா நம்ம இப்போ தமிழ் சினிமா அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம தமிழ்ங்கிற ஒரு மொழி இல்லாத இன்னொரு லாங்குவேஜே கிடையாது. எந்த லாங்குவேஜை வேர்ல்டில் எடுத்து பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு தமிழ் வார்த்தை அந்த லாங்குவேஜில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய திரைப்படங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக தான் நம்ம கொண்டு போறதுக்கான ஒரு அதாவது பறந்து விரிஞ்சு நம்ம பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ற எல்லா விஷயமுமே வந்து உலகத்துக்கான ஒரு விஷயமா இருக்கணும். எல்லா உலக மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும். நம்ம கலாச்சாரமே அதானே. எல்லாமே யாதும் ஊரே யாவரும் கேளர், எல்லாத்துக்கிட்டையும் அது நம்மளுடைய கதைகளும் நம்மளுடைய விஷயங்களும் கொண்டு போய் சேர்த்துறது தான். வணக்கம். ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அவர்களுக்கு டக்ஸிலா மற்றும் கலியுகன் திரைப்பட குழுவின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு இந்த இரு திரைப்படங்களின் டீசர் வெளியீட்டு விழாவிற்கு நம்ம கூடியிருக்கோம். இப்போ இரு படங்களின் தயாரிப்பாளர்களின் ஒருவரான ஆர்ஆர் கிரியேஷன் நிறுவனர் தவத்திரு ஐயா ரவி சின்ராஜ் அவர்களை சில ஒரு வார்த்தைகள் பேசும்படி அழைக்கிறேன். இங்கு வருகை புரிந்திருக்கும் ஊடக அன்பர்களுக்கும், நமது சிவா அண்ணன் அவர்களுக்கும், நமது தம்பி விஜயகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகின்ற ஆடியன்ஸ் எல்லோருக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் ஒரு குழுவாக இருந்து இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதில் நான் ஆர்ஆர் கிரியேஷன்ற மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பார்ட் ரோலும் நடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெற்றி தமிழ் உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமது அருமை நண்பர் சதீஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் படத்துக்கு அவரும் ஒரு தயாரிப்பாளராகவும் மற்றும் முழு படத்துக்கும் இயக்குனராகவும் இந்த இசையை அமைத்து அருமையாக அரும்பாடுபட்டு உருவாக்கி இருக்கிற அவருக்கும் மற்றும் எங்கள் குழுவில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தக்ஷிலான்ற படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது தக்ஷிலான்றது என்னென்னா, நம்ம நாட்டில் அதாவது இந்தியா வரைபடத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்த காந்தாரம் என்ற ஒரு இடமும், தக்ஷசீலம் என்ற ஒரு வரலாற்று இடமும், பெஹாவர் என்ற ஒரு இடமும் இருந்தது. இப்பொழுது அது வேற அந்த வரைபடத்திலிருந்து வெளியில் போயிடுச்சு. இருந்தாலும் அந்த தக்ஷசீலான்ற அந்த பெயர் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த தக்ஷசீலமில் இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த படம் நடந்ததாக உருவாக்கியிருக்கிறோம். இதுக்காக நாங்கள் நிறைய அரும்பாடுபட்டு அடர்ந்த வனத்துக்குள்ளெல்லாம் போய் ஒரு லொக்கேஷனை பார்த்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது என்னென்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஆடியன்ஸுக்கு இருக்கும். ப்ளஸ் இதுக்கு அடுத்து வரலாற்று ரீதியாகவும் படம் எடுப்போம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல் டெக்னாலஜி ரீதியாகவும் படங்களை உருவாக்குறதுக்கு அடுத்து இந்த வருஷத்தில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குழு அன்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான ஒரு வணக்கத்தை சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அரும்பாடுபட்டு உருவாக்கியிருக்காங்க. மேற்கொண்டு இதனுடைய டெக்னாலஜியை பற்றி இயக்குனர் மிஸ்டர் சதீஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார், உரையை ஆற்றுவார். இப்போது இரு படங்களின் இயக்குனர், இசையமைப்பாளர், எடிட்டர், விஎஃப்எக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், பாடலாசிரியர் மற்றும் இந்த படத்துடைய கதாநாயகன் திரு சதீஷ் ராமகிருஷ்ணன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாத்துக்கும் ஊடக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஊடகம் சமுதாயத்தின் கண். ஸோ அந்த கண் எங்களோட படங்களுக்கு ஒரு பரிவான ஒரு பார்வை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வெற்றி தமிழ் உருவாக்கம் அப்படிங்கிறது எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். நாங்கள் 2018 இந்த துறையில் இருக்கோம். 2018 தமிழன் ஆனேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியே கொண்டு வந்தோம்.
அது ஒரு திரைப்படமாக மட்டும் இல்லாமல் இந்த வர்மக்கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வந்து நிறைய வர்மக்கலை ஆசான்களை பார்த்து அதில் இருக்கிற அந்த சூட்சுமங்கள் எல்லாமே படம் ஃபுல்லாக பாடல்களாக வச்சு ஒரு படத்தை தயாரித்தோம். படத்தோட மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட்ஸு, ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நிறைய பெண்களுக்கு நம்மளுடைய தமிழ் தற்காப்பு கலையை வந்து கொண்டு சேர்த்துறதுக்கு வேண்டி அந்த படத்தை பண்ணி நிறைய இடத்துல அதை ரிலீஸ் பண்ணோம். எனக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு போச்சு. அது இல்லாமல் புலம்பெயர் தமிழர்கள் இடத்துல இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது 2018. அப்புறம் 19 ஜெயிக்க போவது யாரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நாங்கள் ஒரு பாட்டை இதுவும் பண்ணி அங்கே நடித்து அதெல்லாம் பண்ணோம். 2022 2323 த பிகினிங்னு ஒரு படமும், போன வருடம் ஆக்னேயான்னு ஒரு படமும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கலியுகன், டக்ஸீலா இந்த 2 படமும் வந்து எடுத்தாச்சு, ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குங்க. அதை தவிர இப்போ என்னுடைய ஃபில்மோகிராஃபி அப்படின்னா வந்து நான் சாமி ஃபெசி அப்படிங்கிற ஒருத்தரோட அசோசியேட். சாமி ஃபெசி வந்து இந்த அவதார், ஹாரி பாட்டர் இந்த படங்களுடைய லீட் அனிமேட்டர். ஸோ நான் பெங்களூரில் கொஞ்ச நாள் வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த அனிமேஷன் செக்டாரில் இருந்துங்க. ஸோ அவர் தான் என்னுடைய சினிமா செக்டாரில் குரு. ஸோ அங்கேருந்து தமிழ் சினிமா ப்ரொடக்ஷன் லைனில் நாங்கள் என்ட்ரானோம். நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த சென்ஸ் லைக் அது கூடவே வந்து நிறைய படங்களை இயக்கி கொண்டு வர்ற மாதிரி எங்களுடைய பிளான் இருக்கு. ஏதான் ஒரு விஷயம் வந்து இது எப்படி சொல்றதுன்னா, இந்த பைப் லைன்னு சொல்லுவோம்னா, அதாவது ஒரு எண்டுல இருந்து ஒரு எண்டை வந்து நம்ம முழுசா முடிக்கிறது. ஸோ சில விஷயங்கள் வந்து அந்த விஎஃப்எக்ஸு, எடிட்டு, சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த பேக்கேஜ். இப்போ ஒரு விஎஃப்எக்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி பண்ணாரு அப்படின்னா எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ரேமில் இந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் எலிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த இடத்துல இருந்து இந்த விஷயம் வந்து இப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணோம்னா, யூஸ்வலாக வந்து அந்த விஎஃப்எக்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஎஃப்எக்ஸ் எக்ஸ்பர்ட்டை வந்து செட்டில் வச்சுப்பாங்க, அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் தான் என்னுடைய தொழில் அப்படிங்கிறனால வந்து எனக்கு அது கொஞ்சம் ஒர்க் வைஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபிலேருந்து எடிட் போய் எடிட்லேருந்து விஎஃப்எக்ஸ் பைப்லைன்லேருந்து அங்கேருந்து அப்படியே கலர் கிரேட் வரைக்கும் ஒரு ஃப்ளோவில் வந்து கொண்டு போகிறது வந்து ஒரே டெக்னீஷியனாக இருந்தேன்னா அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால பண்ணேன். ஆனால் இந்த திரைப்படங்கள் தான் இப்போ என்ன மாதிரி நிறைய டேலண்ட்ஸை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ இது ஒரு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பராக நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது என்ன மாதிரி ஒரு நிறைய பேர் அந்த துறையில் வரும்பொழுது ஃப்யூச்சர் அதுதான். இப்போ இருக்கிற செக்டார் பார்த்தோம் அப்படின்னா, அனிமேஷன் செக்டார் இன்னொரு 4-5 வருஷத்தில் கேமராவே தேவையில்லாமல் நம்ம படங்கள் எடுக்கிற சுச்சுவேஷனுக்கு வரும் இப்போ இருக்கிற வளர்ச்சி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த செக்டாருக்குள்ள வெஞ்சர் பண்ணுறது வந்து இப்போத்துலேருந்தே நம்ம ஸ்டுடியோஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் அப்ராட்ல இருந்து ஸ்டடீஸ் கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். சாரி மேம், இது 2 படம் இருக்கு. இப்போ பேசிக்கா வந்து டக்ஸீலா அப்படிங்கிறதுல வந்து கிட்டத்தட்ட 1100 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்கு மேம். ரெஸ்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி, நார்மலாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சினிமாட்டோகிராஃபிக்குள்ள, அதாவது இப்போ பேசிக்காக ஒரு ஃப்ரேம்குள்ள விஎஃப்எக்ஸ் எலிமெண்ட்ஸ் கொண்டு வர சீக்வன்சஸ் நிறையா நாள் போச்சு. ஸோ இப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அதை நம்ம ஒர்க் பண்ணி அதை கொண்டு வந்தோம். ஸோ 1100 ஷார்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு இந்த டக்ஸீலா வந்து 4.5 months டோட்டல் ப்ராசஸ் முடிக்கிறது மேம். அதாவது இந்த ஸ்கேல் ஆஃப் விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி பாசிபிளானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த பைப்லைன் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வந்து நிறைய நமக்கு உள்ளே வந்தனால அந்த விஎஃப்எக்ஸ் பைப்லைன் வந்து நமக்கு ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஒரு 300 பேர் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு வேலையை இப்போ 30 பேர் இருந்தால் நம்ம பண்ணி எடுத்தோம். இது பிரிட்டி மச் நம்ம வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கொண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அன்ரியல் என்ஜின் வந்து எங்களுடைய பேஸ்மெண்ட், அந்த கேமிங் என்ஜின். அந்த கேமிங் என்ஜினை வச்சு அந்த 3D வேர்ல்டை வந்து நம்ம யூஸ்வலாக கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த மோஷன் கேப்சரிங் விஷயங்களை உள்ள கொண்டு வந்து சில ஷார்ட்ஸ் ஜெனரேட் பண்ண வேண்டியது இருந்தது. சில சீக்வன்சஸ் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த நிறைய ஃபோட்டோஷாப் டூல்ஸை வச்சு அந்த ஃப்ரேம்ஸை கிரியேட் பண்ணி ஃப்ரேம்ஸை ஃபைனலைஸ் பண்ணி அதை அனிமேட் பண்ணியிருப்போம்.
ஸோ இது மல்டிபிள் இதுதான் இல்லாமல் மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் தான் மேம். பட் விஷுவலாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்க வந்து என்ன டிஃபரன்ஸ் பண்ணிருக்கீங்க? இப்ப ஏஐல வந்து ஆர்டிஸ்ட்லாம் நடிகர்கள் இல்லாத இப்போ ஒரு படத்தை வந்து கிரியேட் பண்றாங்க. நீங்க விஎஃப்எக்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வச்சு அதை வந்து நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணுவீங்க. ஓகேண்ணா, அதாவது இப்போ முதல்ல வந்து எப்படி இருந்தது அப்படின்னா மோஷன் கேப்சரிங் தான், மோகேப் தான். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம 3D மாடலாக நடிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்கு, அதை வந்து நம்ம ரியலாக ஷூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3D மாடலை நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். ஸோ அந்த 3D மாடல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வந்து நம்ம நிற்க வச்சு 360 டிகிரியில் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து அவங்களுடைய அந்த பாடி மூவ்மெண்ட்டு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ரிக்கிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதை ரிக் பண்ணி அவங்க நடக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து அனிமேட் பண்ணுவோம். அனிமேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளோவில் போகும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னன்னா நிறைய 3D ஜெனரேஷன் டூல்ஸ் வந்துருச்சு. டூல்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்ப்ளேட்ஸ் வந்துருச்சு. இப்போ டெம்ப்ளேட்ஸ்னா இப்போ இந்த பர்டிகுலர் கேரக்டரு இந்த பர்டிகுலர் விஷயத்த பண்ணணும்னு சொல்லி அந்த டெம்ப்ளேட் கூட சிங்க் பண்ணால் இந்த கேரக்டர் அந்த வேலையை பண்ணிடும். ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து அந்த பைப்லைன் விஎஃப்எக்ஸ் பைப்லைன் 1 and 2 இன்னும் 2க்கு நடக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. அதனால இப்போ நிறைய நம்ம லார்ஜர் தேன் லைஃப் மூவிஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த தமிழ் சார்ந்த திரைப்படங்கள் மேலேயும் நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரி மேலேயும் எனக்கு நிறைய ஈர்ப்பு உண்டு. ஸோ இப்போ நம்ம தமிழ் மன்னர்கள் பற்றி நம்ம பேசும் பொழுது நம்ம ராஜராஜ சோழன் அந்த இடத்தோட நம்ம நின்றுடுறோம். அதுக்கு முன்னாடி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்கு. அதாவது பல்லவர்கள் சமயத்தில் இப்போ ஒரிசாபால ஐயான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ அவங்க கூட நான் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவருடைய ரிசர்ச் எல்லாமே வந்து எங்கெல்லாம் தமிழர்கள் இருந்தாங்களோ அங்கே இருக்கிற அந்த சுவடுகள் எல்லாம் தேடி போயிட்டு இருந்த பொழுது சில கதைகளை உருவாக்கி வச்சோம். இப்போ இந்த நந்திவர்மனுடைய கதை அது வந்து உங்களுக்கு கம்போடியால தமிழாட்சி இருந்ததை சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் எடுத்து ட்ராக் பண்ணியிருந்தோம். பட் அந்த டைம்ல வந்து எங்களுக்கு அதுக்கான பட்ஜெட்டும் டெக்னாலஜியும் இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த டெக்னாலஜி அதுக்கான விஷயங்கள் உள்ள வரும் பொழுது நம்மளால நிறைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க கதைகளை வந்து இப்போ நம்மளால கொண்டு வர இயலும். இப்போ இருக்கிற டெக்னாலஜி இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இதனுடைய டெவலப்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியா தான் இருக்கும். இல்ல ரெண்டுமே ஓகே மேம். டக்ஸிலா உடைய கதை வந்து இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு சிம்பிளிஃபைடா அதை நான் சொல்லிடுறேன். மெயினா வந்து என்னன்னா இப்போ காடுகள் இப்போ நம்ம வந்து என்னன்னா ஒரு ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு. அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு வரோம். இப்போ அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வந்து அது மேல ஏதாவது ஒரு இழுக்குப்பட்டாலோ எதுப்பட்டாலோ நமக்கு வந்து கோபம் வருது. நம்ம வந்து அதுக்காக கொதிச்செழுறோம், என்ன வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அது இல்லாம இயற்கைன்னு நமக்கு, அதாவது நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்க பூமியை பத்தி நம்ம பெருசா யோசிக்கிறதே இல்லை. இப்போ எப்படி சொல்றது, நம்ம வெஸ்டர்ன் காட்ஸே நாங்க வந்து இந்த படம் ஷூட் அப்போ ஒரு பர்டிகுலர் காடு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வேண்டி அந்த காட்டுடைய அந்த மரங்களை அடர்த்தியான மரங்கள் இருக்கிற இடத்துக்கு வேண்டி நாங்க எங்கெங்கயோ சுத்த வேண்டியதா இருக்கு. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த காடுகள் எங்க போச்சு அப்படின்னா தெரியல, அது எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா காடுகளை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறோம், கோரல் ரீஃப்ஸை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறோம். ஆனா மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஆகும்பொழுது அங்க நம்ம சண்டைக்கு போயிடுறோம், அதை பத்தி நம்ம பேசுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ அந்த இயற்கைக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இயற்கையுடைய அழிவுக்கு முக்காவாசி காரணம் நம்ம மனித இனம் தான். நம்ம அதை செல்ஃபிஷா வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம இது அதுன்னு இல்லாம மலைகளே இல்லை, எல்லா மலைகளையும் உடைச்சிடுறோம், இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அந்த இயற்கைக்கு திடீர்னு ஒரு கான்சியஸ்னஸ் வந்து ஓகே இவங்க தான் இந்த பிரச்சனையை பண்றாங்க, ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம வைப் பண்ணிட்டு திருப்பி பூமியை வந்து ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அந்த இயற்கை யோசிச்சுன்னா என்ன ஆகுங்கிறதா டக்ஸிலாவோட கதை. ஆனா இது வந்து நம்மளுடைய தமிழ் சார்ந்த விஷயத்தை பத்தி தான் பேசுவோம். இந்த கேரக்டர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மண்ணை சார்ந்த ஒரு கேரக்டரா தான் இருக்கும். அதோட கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும். ஃபாரினா எதுவும் இருக்காது.
மேம் கலியுகன் வந்து முருகன் தான். முருகனுடைய சூரசம்ஹாரம் பேஸ் பண்ணின கதை தான். ஆனா சூரசம்ஹாரம்ங்கிறது வந்து இப்போ பேசிக்கலா ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள இருக்கிற விஷயங்கள் தான். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு முருகனையோ ஒரு கடவுளையோ அடையணும் அப்படிங்கிற பட்சத்துல நமக்குள்ள இருக்கிற பொறாமையை கொள்ளணும், நமக்குள்ள இருக்கிற ஈகோவை கொள்ளணும், காமம் குரோதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது அத்தனைக்கும் வந்து ஒரு உருவம் கொடுத்து அந்த அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு அந்த மனிதன் எந்தெந்த இடத்துலலாம் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ணாதான் அங்கே ரீச் பண்ண முடியுங்கிறது தான் கலியுகனோட கதை. ஆனா ஹீரோயின் இருக்காங்க. அதாவது இதுல வந்து ஐஸ்வர்யா அப்படின்ட்டு கலியுகன்ல ஒருத்தவங்க பண்ணாங்க. இந்த படத்துல வந்து டக்ஸீலால வந்து ஜெய்ஸ்ரீன்னு ஒரு ஹீரோயின், அதுலயும் ஒரு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. சமீபத்துல ஒரு தெலுங்கு கார்ட்டூன் படம், அதாவது விஎஃப்எக்ஸ்ல வந்து மிரட்டி 100 கோடி ரூபாய் இந்தியாவுல சம்பாதிச்சிருக்காங்க. தெலுங்குல வந்து நல்ல பிரம்மாண்டமா அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ்ல எல்லாத்துக்குமே வந்து கரெக்ட் நல்லா பண்றாங்க. தமிழ்ல நம்ம இங்க இருக்கிற இயக்குநர்கள், இங்க இருக்கிற டெக்னீஷியன் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு இந்த மாதிரி படங்களை பண்ண இல்லையா, முன் வரல. அது மாதிரி இந்த படத்துல எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இது வந்து இதனுடைய ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பா, அதாவது நம்மளுடைய ரிசோர்ஸஸை வச்சு ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான ஒரு சிஜிஐ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம நம்பலாம்னா, அதே மாதிரி நமக்கான மார்க்கெட் இன்னும் நம்ம விரிவடைய வைக்கணும்னா அதுதான் நம்மளுடைய விஷயம். ஏன்னா நம்ம இப்போ தமிழ் சினிமா அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம தமிழ்ங்கிற ஒரு மொழி இல்லாத இன்னொரு லாங்குவேஜே கிடையாது. எந்த லாங்குவேஜை வேர்ல்டில் எடுத்து பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு தமிழ் வார்த்தை அந்த லாங்குவேஜில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய திரைப்படங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக தான் நம்ம கொண்டு போகிறதுக்கான ஒரு அதாவது பறந்து விரிஞ்சு நம்ம பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ற எல்லா விஷயமுமே வந்து உலகத்துக்கான ஒரு விஷயமா இருக்கணும். எல்லா உலக மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும். நம்ம கலாச்சாரமே அதுதானே. எல்லாமே யாதும் ஊரே யாவரும் கேளர், எல்லாத்துக்கிட்டையும் அது நம்மளுடைய கதைகளும் நம்மளுடைய விஷயங்களும் கொண்டு போய் சேர்த்துறது தான் எங்களுடைய மெயினான. ஃபர்ஸ்ட் டக்ஸீலா கொண்டு வரணும், அப்புறம் கதைகள். ஆனா இது 5 லாங்குவேஜ் பிளான் பண்றோம்: ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஓகேண்ணா, காடுகளை காப்பாத்துறது தான் டக்ஸீலாவோட கதை. அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை வளங்களை நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஒருவேளை நம்ம மனிதர்கள் அதை எதையுமே நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இயற்கையா ஓகே, அதாவது உடம்புல வர நோய் மாதிரி தானா. இப்போ நம்ம ஒரு உடம்புல வந்து ஒரு கிருமி வருது, கிருமி வரும்பொழுது நம்ம மருந்து சாப்பிட்றோம், அப்புறம் அந்த கிருமியை வந்து நம்ம அழிக்கிறோம், இல்லை அதை வந்து சப்சைட் பண்ணிடுறோம், உடம்பு வந்து தப்பிச்சுக்குது. பூமியை நம்ம அதே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பார்ப்போம். இப்போ பூமியை வந்து நம்ம அழிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் யாரு அப்படின்னு பார்த்தா முக்கால்வாசி நம்ம மனிதர்கள் தான். ஏன்னா நமக்கு வந்து போதும் அப்படிங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. நம்ம வந்து ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இன்னொன்று அதுக்கு மேல போகிறதுக்கு பாக்குறோம். பூமியுடைய ஸ்ட்ரக்சரையே நம்ம தான் மாத்திட்டு இருக்கோம். இயற்கையாவே இருக்கிறது இல்லை. மற்ற மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான உணவை வேட்டையாடுது, சாப்பிடுது, இயற்கையை அது தொந்தரவே பண்றது இல்லை. ஆனா நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கு போறோம். ஸோ ஒரு புள்ளியில வந்து அந்த பூமி யோசிக்குதுன்னு வைங்களேன், ஐயோ என்னை வந்து இவ்வளவு டெஸ்ட்ராய் பண்றாங்க, நானும் மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னா, மருந்து சாப்பிட்டா பூமியோட பாயிண்ட் ஆஃப் வியூல கிருமிகள் நம்ம தானே. நம்மெல்லாம் வந்து அதை பூமி வந்து அழிச்சிட்டு திருப்பி ரீசெட் பண்றதுக்கு பிளான் பண்ணா எப்படி இருக்குங்கிறது தான் டக்ஸீலாவோட கதை. ஸோ சிம்பிளிஃபைடா தான் இருக்கும்ண்ணா. ஆனா இப்போதைக்கு அதாவது இதை சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா பட்ஜெட் வைஸ் தான். இப்போ எங்களோட டெக்னாலஜிக்கான ஃபண்டிங் எங்களால கொண்டு வர முடியும். நான் ஒரு ஹீரோக்கான பேமெண்ட்டை கொடுத்து அந்த ப்ராசஸ் பண்றதுக்கான இன்னைக்கு தேதியில அதாவது எங்க கம்பெனிகளுக்கு சூழ்நிலை இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்க ஆட்களையே வந்து நடிக்க வைக்கணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அது ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ்ல அது ஒரு அருமையான ஒரு விஷயம் தான். இப்போ அதாவது சினிமால தேர்ந்த நடிகர்கள்னு இல்லாம நீங்க அது மேல ஒரு அன்பும் ஒரு ஈர்ப்பும் ஒரு இதுவும் இருக்கிறவங்களை வந்து நம்ம கூட அழைச்சிட்டு போறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கான ஆட்களை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்கள ஸ்க்ரீன் முன்னாடி வர வச்சு அதுக்கான ப்ராக்டிஸை கொடுத்து அந்த ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வெளியில இருக்கிற நடிகர்களை தேடக்கூடாதுன்னு இல்லை,
இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு அதுக்கான ஃபண்டிங்கை கொடுத்து அவங்கள நம்ம கொண்டு வந்து வச்சு எடுக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்னா, ஒரு நடிகரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா அவங்களுடைய டேட்ஸ், அவங்களுடைய கால் ஷீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணி அதுக்கான ஸ்கெட்யூலிங்கை நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அது ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் நம்ம பண்ணும் பொழுது அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக நமக்கு ஆயிடக்கூடாதுன்னா, அதை வந்து நம்ம தவறு சொல்ல. இப்போ பேசிக்காக வந்து ஒரு நடிகருடைய டேட்டுக்காக என் திரைப்படம் வெயிட் பண்ணக்கூடாதுன்னா. ஆனால் அதாவது ஒரு நல்ல திரைப்படம் அதுக்கான மார்க்கெட்டை அது தேடிக்கும்னு நான் நம்புறேன். அதாவது இது வந்து எனக்கு வந்து அதாவது இத்தனை கோடி கலெக்ட் பண்ணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ சினிமா நம்ம பண்ணும் பொழுது ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்குது. அது ஒரு தவம் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்ல திரைப்படம் அதுக்கான மார்க்கெட் அது தேடி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. நேரங்காலம் அமையும் பொழுது அதுக்கான நடிகர்கள் அதுக்கான ஆனா இப்போதைக்கு தொடங்கி இருக்கோம். அதுக்கான வியாபாரத்துக்கான பின்னணி வரைக்கும் இப்போ நாங்களே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்காக எங்களுடைய பிளான் வந்து என்னன்னா ஒரு 360 டிகிரியில வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு வரோம். எதா இருந்தாலும் தொடக்கம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஸோ ஆரம்பிக்கும் பொழுது சம்டைம்ஸ் நம்ம சொல்ற விஷயம் மக்கள் கிட்ட போய் சேர்றது கூட கொஞ்சம் லேட் ஆகும். பட் அதுக்கான ஒரு மார்க்கெட் ஒரு டைம் ஆக ஆக அது ப்ராசஸ்குள்ள வந்துடும். இந்த திரைப்படத்துக்கான ஆமா ஆமா. ஆனா இது மார்க்கெட்டிங் வந்து இப்ப எப்படின்னா, இந்த திரைப்படத்தை மெயினா வந்து வர்த்தக ரீதியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வருங்கால குழந்தைகள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது எங்களுடைய மெயினான ஃபோக்கஸ். இப்ப அதாவது குழந்தைகள் தான் இப்ப தூண்னு வச்சுக்கோங்க. அவங்க வரும் பொழுது இப்ப அவங்களும் வந்து என்ன சொல்றது, நினைச்சா ஒரு மரத்தை வெட்டலாம், நினைச்சா ஒரு குழியை தோண்டலாம், நினைச்சா எனக்கு என் வீட்டுக்கு வேண்டி அந்த மலையை உடைச்சு நான் மண் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிற அந்த மைண்ட் செட் இல்லாம இயற்கையை பேணி பாதுகாக்கிற மைண்ட் செட்டை நம்ம குழந்தைங்க கிட்ட தான் வந்து நம்ம விதிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. அதனால நாங்கள் என்ன பண்றோம்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல இருந்து இந்த விஷயத்த வந்து நாங்கள் தொடங்குறோம். ஸோ என்ன பண்றோம், தமிழ்நாடு ஃபுல்லா மேஜரா எத்தனை ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க கிட்ட இந்த டீசர்ஸை போட்டு இதுக்கான விஷயங்களை சொல்ல வைக்க முடியுமோ அதை சொல்லிட்டு, அதாவது தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து நாங்கள் இது ஒரு 1.5 மாசம் ப்ராசஸ் நாங்கள் பிளான் பண்றது. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ஒரு XYZ நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இதை ஃபர்ஸ்ட் ரீச் பண்றோம். பண்ணிட்டு சென்சார் வந்து 15 நாளைக்கு ரிலீஸுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு அது தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஹாலிவுட் படங்கள்ல வந்து இந்த மாதிரி VFX படம் நிறைய பார்த்துட்டோம். இவ்வளவு லேட்டா நம்ம இந்தியாவுக்கு இந்த மாதிரி படங்கள் வருவதற்கான காரணம் என்னவா இருக்கும்? ஆனால் அது இப்போ நம்மளுடைய சினிமா வந்து பிரிட்டி மச் லைக் இயல் இசை நாடகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சினிமா எடுக்க ஆரம்பித்தோம். இன்னும் நம்ம ஆடியன்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் படத்தை பார்க்க மாட்டாங்கன்னு கிடையாது, அதுக்கான மார்க்கெட்டை நம்ம உருவாக்கிக்கல. இப்போ பேசிக்கா படங்கள் தான் நிறைய வந்து ஜெயிச்சு, அதாவது ஹாலிவுட் படம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்து நிறைய படங்கள் வெற்றி படம் கொண்டாடி இருக்காங்க. அப்படி இல்லை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்திய சினிமாவில் இவ்வளோ லேட்டாக இந்த மாதிரி விஎஃப்எக்ஸில் படம் வருவதுக்கான சூழ்நிலை என்ன காரணம்? ஏன்னா பெரிய பெரிய இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து இந்தியாவில் இருக்காங்க விஎஃப்எக்ஸ்ல. ஏன் அவங்களால இது அந்த ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படத்தை தயாரிக்க முடியல, எடுக்க முடியல? ஓகேண்ணா, இது வந்து பட்ஜெட் தானா. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து அதான் சொன்னேன், இப்போ தான் வந்து இந்த டெக்னாலஜி அப்கிரேட்னால இது சாத்தியமாயிருக்கு. இதே திரைப்படத்தை என்ன ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணியிருக்கணும்னா எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்பேஸ், அவ்வளோ பெரிய டெக்னிக்கல் க்ரூ, அது நம்மளால இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வரதுங்கிறது வந்து பாசிபிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். இன்னைக்கு தேதிக்கு இது பாசிபிள். இப்போ நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 100கணக்கான கோடி செலவு பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு படத்தை இப்போ நம்ம ஒரு சிறிய ஒரு பேசிக்கான ஒரு பட்ஜெட் இருந்தால் இப்போ நம்ம கொடுத்துட முடியும். ஏன்னா அது அப்கிரேட் ஆகிட்டு இருக்கிறனால. ஸோ டெக்னாலஜிக்கலாக வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து அப்போ ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஹை அண்ட் ஸ்டுடியோஸ் கிட்ட இருந்த டெக்னாலஜி இப்போ நம்ம ஒரு காமன் மேன் கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அது பேசிக்கலாக அந்த ஒரு விஷயம் தான். இன்னொன்று அதுக்கான மார்க்கெட்டை நம்ம தமிழ் சினிமா நம்ம இன்னும் கிரியேட் பண்ணிக்கல. ஸோ பட் நம்ம ஃபியூச்சரில் கொண்டு போக வேண்டிய சுச்சுவேஷன், ஏன்னா நம்மளும் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த வேர்ல்டு வைடாக ஒரு சினிமாவோட சர்ச் ஒன்று நடந்துட்டு இருக்கு. நம்ம பின்தங்க முடியாது. ஸோ நம்மளும் அந்த நதி ஓட்டத்தில் இருந்தால் தான் நம்மளோட சினிமாவும் அங்கே மூவ்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு.
ஆனா ஏஐங்கிறது வந்து ஒரு ஜெனரிக் டேர்ம். அதாவது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ்னா இப்போ எப்படி சொல்றதுன்னா, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கண்டிப்பா கிடையாது. இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் பைப்லைன்ல ஒரு ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரேமை வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ணும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயங்கள் உள்ள வரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ப்ராபப்ளி அது ஒரு அவுட் நம்ம கொடுக்கும். அந்த அவுட்டை நம்ம ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். அந்த ரெஃபரன்ஸை அப்படியே நம்ம வந்து எப்படி சொல்றது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதில யூ ஹேவ் மல்டிபிள் அதர் சாஃப்ட்வேர்ஸ். இப்போ அந்த சாஃப்ட்வேர்ஸை வச்சு அதை மேனுப்புலேட் பண்ணி அந்த மோஷன் கண்ட்ரோல் மூவ்மெண்ட் எல்லாமே நீங்க வந்து ட்ரெடிஷ்னல் விஎஃப்எக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வச்சு பண்ணணும். ஸோ அது பேசிக்கா இன்னைக்கு தேதிக்கு ஏஐ இஸ் அ வெரி குட் ரெஃபரன்ஸ் சோர்ஸ்னா. இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம்ல எனக்கு இப்படி வேணும், எனக்கு இந்த இடத்துல வந்து லைட்டிங் இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இப்படி ஃபில்லிங் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஏஐ கிட்ட கேட்டீங்கன்னா அது அழகா கொடுக்கும். இப்போ ஏஐ வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டூலா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கிறது. சில விஷயம் ஏஐ வச்சு நம்ம ஜெனரேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் வரும். ஏன்னா விஎஃப்எக்ஸ் டூல்ஸ்ல வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டை ஜெனரேட் பண்ணி எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் பெருசா இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். நான் இது டெக்னிக்கலா அந்த ஒரு ஃப்ரேம் என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அதை ஒர்க் நமது படத்துல வந்து பாடல்கள்லாம் எழுதி கொடுத்து நல்லா ப்ரொமோட் பண்றதுக்கு உறுதுணையாக இருந்த திரு மாரிமுத்து அவர்கள் சின்ன ஒரு அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு அதிகாரியாக இருந்தேன், ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க. எனக்கு சதீஷ் நெருங்கிய நண்பர் படக்குழுவில், அவர் கூட நீண்ட நாள் எனக்கு பழக்கம் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தம்பி எனக்கு கொஞ்சம் திறமையெல்லாம் இருக்குது சாமி, எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க பண்ணது ரொம்ப நாள் கேட்டுருந்துருக்கான். 2-3 ஆக்னேயா படம் பண்ணுறப்பெல்லாம் நான் வாங்கினான்னு சொல்லி கேட்டுருந்துருக்கேன். அப்படி நான் அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக முடியாதனால இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரப்பான்னு சொல்லியிருந்தேன். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்த பின்னாடி ஃபஸ்ட்டு படம் தக்ஷிலாங்கிற படத்தில் அண்ணா நீங்கள் ஒரு சாங் எழுதுங்கன்னு சொன்னேன். அப்படி சுச்சுவேஷன் சொன்ன அப்படி என் திறமையை வச்சு நல்லா எழுதியிருக்கேன். நல்லா இப்போ நீங்கள் பார்த்த பாடல் நான் எழுதின பாடல் தான், நல்லா அமர்ந்திருக்கு. அதுக்கு நீங்கள் வாசகர்கள் அனைவரும் ஊடக நண்பர் எல்லாருமே எனக்கு மென்மேலும் புகழ் சேர்த்து இந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களோட பணிவான நன்றி எங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த உயிரே உயிரேன் இந்த படத்துல கலியன்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு 2 பாட்டு கொடுத்துருக்காரு. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ ஐயா கேட்ட மாதிரி ஹாலிவுட்டில் இந்த மாதிரி படம்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு, நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக எடுக்கிறீங்கன்னு கேட்டார். நம்ம இந்தியா நாட்டிலையும் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக மெயினாக இது ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம். 2வது நம்ம வனத்துறையெல்லாம் எப்படி காப்பாற்றலான்றதும், டைரக்டர் சொன்ன மாதிரி சின்ன வயசு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இது எப்படி சொல்லலாம்ன்றதை வந்து சினிமா மூலயமா நம்ம சொன்னோம்னா டக்குன்னு ரீச் ஆகும். நம்ம பொதுப்படியாக சொல்கிறதுக்கும் சினிமா மூலயமா சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதுக்காகவும் சினிமாவில் இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலான்றதுக்காகவும் பண்ணோம். இப்போது கன்னடத்தில் காந்தாரா, கேஜிஎஃப் இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசத்தை கொடுத்தது. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் தமிழ் படங்கள் வித்தியாசத்தை கொடுக்கலாம்ன்றதை மெயினாக பேஸ் பண்ணி எடுத்தது. எப்பவுமே கமர்ஷியல் படங்களாக இல்லாமல் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சிலும் நிறைய விஎஃப்எக்ஸ், இப்போ ஏஐ வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து திரைப்படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் எப்படி கொடுக்கலான்றத சும்மா சாதாரணமாக நம்ம சொல்கிறத விட கொஞ்சம் நல்லா பண்ணலான்றதுக்காக தான் இந்த விஎஃப்எக்ஸ், ஏஐ எல்லாமே டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், அது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் இன்பா. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்துட்டு பேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய முழு நோக்கம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம், எடுத்திருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத காட்சிகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரும் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக செயல்படணும் அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.
ஊடகங்களுக்கு சத்தம் இந்த ஊடகங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் டைரக்டர் சதீஷ் ராமகிருஷ்ணனுக்கு நான் ரொம்ப தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை வெற்றி வர்றதுக்காக மற்ற ஊடகங்களுக்கு ரொம்ப வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 படத்தில் நான் நடிச்சிருக்கேன். எங்கள் டைரக்டர் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என் பேர் எஸ் ராமன். சாரி, போகும்போது தீவு முன்னாடி பேசினாலும் கொஞ்சம் கூச்சமாக இருக்கு. நன்றி, வணக்கம். நாங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் மாவட்டம் சேர்ந்தவங்க. இவர் மட்டும்தான் சென்னையை சேர்ந்தவர். நாங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் மாவட்டம் சேர்ந்தவங்க. உங்களோட படத்தை வெற்றிகரமாக பண்ண வேண்டியது உங்களோட கடமை. என் பேர் கார்த்திங்க, நான் கோயம்புத்தூருங்க. இவர் இதான் எனக்கு முதல் படம். நம்ம அண்ணன் நமக்கு இது கொடுத்தாருங்க, அதை பண்ணேன். நன்றிங்க. செகண்ட் ரோலா பண்ணியிருக்காங்க, செகண்ட் லீடா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அடுத்த டைம் கொஞ்சம் சரியாயிடும். எல்லாரும்